தஞ்சாவூர் மாவட்டத்தில் விபத்தில் காலை இழந்த மாணவர் பற்றி குமுதத்தில் செய்தி வெளியான நிலையில் அதை பார்த்து தனியார் அறக்கட்டளை ஒன்று மாணவரின் கல்விச் செலவுக்கு பணம் வழங்கியுள்ள நிகழ்வு நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ளது கண்டியூர் கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த சசிகுமார் சத்யா தம்பதியின் மூத்த மகன் சபீர்குமார் 12ஆம் வகுப்பில் அடியெடுத்து வைக்கும் இவருக்கு பள்ளியில் பயிலும் 2 சகோதரிகள் உள்ளனர். தந்தை சசிகுமாருக்கு சரியான வேலை இல்லாத நிலையில் குடும்பத்தை நடத்தவே சிரமப்படும் சூழ்நிலையில் இந்த குடும்பம் உள்ளது. இதனிடையே திடீரென விபத்து ஒன்றில் காலை இழந்துள்ளார் சபீர்குமார். ஆனாலும் படிப்பில் ஆர்வமுள்ள தனது மகனை மேலும் படிக்க வைக்க உதவி செய்யுங்கள் என்று அவரது தாய் சத்யா குமுதம் மூலம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதை பார்த்த ஜோதி அறக்கட்டளை நிறுவனர் பிரபு ராஜ்குமார் சபீர்குமாரின் கல்வி செலவை ஏற்பதாக கூறி முதல் கட்டமாக 50,000 ரூபாயையும் குடும்பத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை ஜாமான்கள் மற்றும் புத்தாடைகளையும் வழங்கியுள்ளார். பார்த்துட்டு இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டிருந்தீங்க. நானும் தாயின்னு சொல்லி நீங்கள் போட்டிருந்தது ரொம்ப மனசு ரொம்ப பாதிச்சுது. ஏன்னா நானுமே எங்கள் தாய் பேரில் தான் அறக்கட்டளை நடத்திட்டு இருக்கேன். படிப்புக்காக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால் எங்கள் அறக்கட்டளை மூலிமா இந்த பையனோட இப்போ +2 படிக்கணும் இல்லையா, அதுக்கும் காலேஜ் படிக்க போகிறதுக்கும் எங்கள் குடும்பத்தோட வாழ்வாதாரத்துக்கும் முதல் கட்டமாக 50,000 ரூபா நான் கொடுக்குறோம் வச்சுங்க. பையனோட ஃபீஸை கட்டுங்க. காலேஜுக்கும் ஒரு முதல் கட்டமாக நீங்கள் வச்சுங்க. நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி புத்தாடைகளும் உங்களுக்கு கொடுக்குறோம். அரிசி, மளிகை பொருட்கள் போடணும். குமுதம் டிஜிட்டலில் வெளியான செய்தியை பார்த்து சசிகுமார் குடும்பத்திற்கு ஜோதி அறக்கட்டளை உதவ முன்வந்த நிலையில் தனது மகனின் வாழ்வில் ஒளியேற்றி வைத்த குமுதம் மற்றும் ஜோதி அறக்கட்டளைக்கு சபீர்குமாரின் தாய் சத்யா மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். குமுதம் டிவியில் நியூஸ் கொடுத்துருந்தேன் சார். இதுமாரி என் பையன் படிப்பு செலவுக்காக உதவி பண்ணுங்கன்னு சொல்லி அதில் நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணதில் ஜோதி அறக்கட்டளை மூலயமா எங்களுக்கு படிப்பு செலவுக்கு 50,000 பணமும், அரிசி, மளிகை ஜாமானுங்க, துணிமணிங்க, 1 லட்ச ரூபா மதிப்புள்ள பொருள்களை கொடுத்துட்டு இன்னும் மேலே நல்லா படிக்கிறதுக்கு பையனுக்கு படிப்பு செலவு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இதே மாதிரி என் பையன் படித்து நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவன் இன்னும் ஒரு 4-5 பேர்த்துக்கு அவன் இன்னும் நல்லது தான் செய்வான். அதனால் எங்களுக்கு இந்த உதவி பண்ண ஜோதி அறக்கட்டளைக்கும் குமுத சேனலுக்கும் நன்றி சார். தனது மகன் படித்து முடித்து வேலைக்கு சென்றதும் தங்களுக்கு கிடைத்த உதவி போல் மற்றவர்களுக்கு உதவி செய்வார் என்று மாணவரின் தாய் நெகிழ்ச்சியுடன் கூறியது சங்கிலி தொடராக நடைபெற்றால் பல ஏழை குடும்பங்களின் வாழ்வில் ஒளி கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனம்.